வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கின நேரத்தில் மீன் குழம்பு நான் எப்படி செஞ்சுன்றதை சொல்கிறேன். தேவைக்கேற்ற தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் தேவைக்கேற்ற எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா பல்லாக நறுக்கி வச்ச பூண்டை போட்டுக்கோங்க. நல்லா பொன்முருளாக வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மீன் குழம்புடைய வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், பூண்டு வாசம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பெருசாக எடுத்திருக்கேன், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எடுத்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நீரோட்டம்லாம் வதங்குற அளவுக்கு, தண்ணியெலாம் வெளியில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாது. வெயில் வந்துருச்சு இல்லைங்களா, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நல்லா பொன்முருளாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற 2 தக்காளி. எப்போவுமே இந்த டைமில் வெயில் சீசன்றதுனால கொஞ்சம் ஒன்று லேட்டாக செய்யுங்க, இல்லைனா தேங்காயெலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்படி இருந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச விழுதை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு அரைச்ச விழுதை போட்டுக்கோங்க. தேங்காய் சேர்க்காமல் இருக்காதீங்க. ரொம்ப புளிப்பும் உரப்பெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தண்ணி நிறைய குடிங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் வதக்குங்க. தேவைக்கேற்ற மிளகா பொடி போட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே வதக்குங்க. அதுக்கப்புறம் சோம்பு பொடி, சீரக பொடி, தனியா பொடி, எல்லா பொடியும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே பொரிச்சிருங்க. சாந்து நல்லா இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். எடுக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அரைச்ச விழுதில் இருக்க தண்ணியை எடுத்து விட்டுனா அப்புறம் எண்ணெய் தழும்பி மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மெத்தடில் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை சொல்லுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மீன் குழம்புனாலே மாங்காய் தான். மாங்காய்னா மாங்காய் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற தண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வடை போகணும். எண்ணெய் தழும்பி வந்ததுங்களா, அதுக்கப்புறம் இதில் நீங்கள் காய்கறி என்ன வேணுமா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வீட்டில் போட்ட மாங்காய், எங்கள் தோட்டத்தில் போட்ட மாங்காய் இருக்குது, அதை போட்டுக்கிட்டேன். அது போட்டாலே அது ஒரு மணம்தான். மாங்காய் போட்ட மீன் குழம்புனாலே அது தனி ருசி தான். யார் யாருக்கெல்லாம் ரொம்ப மாங்காய் போட்டது பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம தோட்டத்தில் இருந்ததுன்னா அது தனி டேஸ்ட் தாங்க. அது இருக்கிற சுவையே வேறங்க. அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதுடைய எஃபெக்ட். கடையில் வாங்குறது இருக்குது தான், ஆனால் அந்த மனம் உங்களுக்கு ஸ்மெல் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகாது. அப்புறம் தேவைக்கேற்ற புளி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் போட்டிருக்கேன். நல்லா திக்காக கரைச்சி விட்டுருங்க. இந்த எல்லோ கலரும் குழம்பு கலரும் ப்ரௌன் கலரும் மிக்ஸ் ஆனோன்னா அது ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள். இது பண்ணும்போதே நாக்கில் ஜொலு ஊற்றும். அந்த மாதிரி இருக்கும் சுவையும். கலந்த மீன் தான் போட்டிருக்கிறது. சங்கரா மீனும் போட்டு தேவைக்கேற்ற மீனை போட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க, பொரிச்சிடுங்க. எனக்கு மீன் பேர்லாம் அவ்வளோவா தெரியாது, அதனால் என்ன மீனுன்றதை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு அன்பானவங்களுக்கு கொடுத்து ஷீலா மீனா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.